ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதத்திலும் ஆண்டவர் நம்மை கூடி வரும்படி செய்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு வசனத்தை எடுத்து எல்லாரும் வாசிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 14:14. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். பக்கம் 149. யோவான் 14:14 எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஹalleluya. திரும்ப சொல்லலாமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹalleluya. நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அல்ல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நம்ம வர்ஷிப் பண்ணும்போது கூட ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி இயேசுவே இயேசுவே என்று சொல்லி நம்ம கூப்பிட்டோம். ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு நிஜமாகவே ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அறிவு இருக்கிறதா? நம்ம ஜெபமெல்லாம் பண்ணுவோம், கடைசியில் என்ன சொல்லி முடிப்போம்? இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லுவோம், இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே அந்த உணர்ந்து சொல்லுகிறோமா என்றா? இல்லை, இல்லையா? ஆனால் இயேசுவின் நாமம் அது பராக்கிரமம் உள்ளது. ஹalleluya. அது வல்லமை உள்ளது. ஹalleluya. அது மலைகளை பெயர்க்கக்கூடும், உங்கள் பிரச்சனைகளை மாற்றக்கூடும். ஆனால் நமக்கு அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறோம், இல்லையா? ஒருவேளை உங்கள் தாத்தா இல்லைன்னா உங்களுடைய அப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோடிக்கணக்கு மதிப்புள்ள ஒரு சொத்தை வைத்திருக்கிறாங்க. ஆனால் அது இன்ன வரைக்கும் தெரியல, இன்னைக்கு தான் அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் அதை பெற்றுக்கொள்றதற்கு எவ்வளோ பிரயாசப்படுவீங்க, இல்லையா? எப்படியாவது நான் அதை சுதந்திரித்து கொள்ளணும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் அது அவ்வளோ வல்லமுள்ள ஒரு பட்டயம், அது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன், அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அதை சுதந்திரித்து கொள்றதற்கு அறிவில்லாமல், ஒரு ஞானம் இல்லாமல், ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள்னால நம்ம ஜெபிக்காமல் நீங்கள் வேலை உட்கார்ந்து இருக்கலாம். இன்றைக்கு நம்ம அந்த நாமத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹalleluya, ஹalleluya. வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹalleluya. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அந்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து ஒரு ஞானம் இல்லாமல், அறிவில்லாமல் ஒரு வேளை இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம கேட்க போகிறோம், நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கிறது? நிறைவான சந்தோஷம், அப்பப்போ வந்துட்டு போகிற சந்தோஷம் இல்லை. ஒரு காரியம், ஒரு காசு கையில் இருக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு, ஆனால் அடுத்த நேரம் போயிருது, சந்தோஷம் இல்லை. ஒரு நேரம் கணவன் மனைவி இடத்துல குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு, அடுத்த நேரம் இல்லை. அப்படிப்பட்டது இல்லை. நிறைவான சந்தோஷம். ஹalleluya. நித்தியமான சந்தோஷம், ஒரு பூரணமான ஒரு சந்தோஷம் நம் வீடுகளில் தங்கி இருக்கணும். ஹalleluya. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம இன்னைக்கு நம்ம உயர்த்த போகிறோம், அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2:32ஆம் வசனம், பக்கம் 1062. வாசிக்கலாமா? யோவேல் 2:32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. ஹalleluya. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில், வீட்டில் ரட்சிப்பு இல்லையா? ஒரு சகோதரி எழுதுறாங்க, என்னுடைய மகன், ஒரு வாலிப மகன், அவன் குடித்து கொண்டு இருக்கிறான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செய்து நான் அவனை படிக்க வைத்தேன். ஆனால் எனக்கு வேலைக்கு போகாமல் கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ காசை நான் சேமித்து
சிறுக சிறுக சேமித்து நான் அவனை படிக்க வச்சேன், வளர்த்தேன். ஆனால் இன்னைக்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஹல்லேலூயா எத்தனை பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. ரட்சிப்பு இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிறதா? ரட்சிக்கப்படாத கணவன் இருக்கிறாங்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னிடத்திலே அந்த ரட்சிப்பு சரியா இல்லை. ஒரு நேரம் நல்லா இருக்கிறேன், இன்னொரு நேரம் நான் மாறி போயிடுறேன். இன்னும் ஒரு நேரம் நான் ஜெபிக்கிறேன், இன்னொரு நேரம் ஜெபிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அது லாபம். என்னத்தோடு வந்திருக்கிறீங்க? கணவன் திருந்தல, குடிக்கிறாரு, தவறான பழக்க வழக்கங்கள், வேத வாசிப்பில்ல, சபைக்கு வருகிறது இல்லை, இப்படி குடும்பத்துல சந்தோஷம் இல்லை. அப்படி ஒரு வேளை நீங்க காணப்படுறீங்களா? கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல உண்மையாய் கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்மை தொழுது கொள்ளுகிறவன் ஹல்லேலூயா எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கும் பொழுது whoever calls on the name of the Lord, இன்னைக்கு கூப்பிடுங்க, ஆண்டவர் நாமத்தை கூப்பிடுங்க. ஆண்டவரே, ரட்சிப்பை தருகிறவரே, எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த ரட்சிப்பை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, அதை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். சொல்லுங்க, உரிமையோடு சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ரட்சிப்பை எங்களுக்கு அருளுவீராக, எங்கள் பிள்ளைகளுக்கு அருளுவீராக. ஹல்லேலூயா. அருளுவீராக. ஹல்லேலூயா. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ஹல்லேலூயா அந்த நிறைவான சந்தோஷத்தை சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறவங்க இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறார்களே, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஆண்டவரே பைபிளை தூக்குறவர்களாய், வேதாகமத்தை தூக்குகிற கைகளாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்பை எங்கள் குடும்பத்துல, எங்கள் வீட்டுல, எங்கள் கூடாரத்துல நீர் தரப்போகிற நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நகரத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே உடைய நாமத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய நாமத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? எல்லாரும் உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 3:2ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசித்தவர்கள் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு
வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த கடைசி பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. ஹல்லேலூயா. எழுந்து நட. ஹல்லேலூயா. இதுல ஒரு பக்கம் பார்க்கிறோம், ஒரு சரீர பிரகாரமான ஒரு சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் நாமத்துல ஒரு சுகம் இருக்கிறது. இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, வாழ்க்கையில முன்னேறதற்கு வழி இல்லை. நீங்க சொல்றீங்களா, என்னால ஒரு 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 ஃபார்வர்டா முன்னோக்கி போகவே முடியல, எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்கிறது. அதை செய்யணும், இதை செய்யணும், இந்த காரியத்தை நான் செய்யணும், என் வேலையில இதை நான் பண்ணணும், வீட்டுல இதை செய்யணும், ஊழியத்துல இதை செய்யணும், என்னுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃபை நான் முன்னேற்றணும் நான் நினைக்கிறேன், ஆனா முடியல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை, ஒரு முடக்குவாதம் போல, ஒரு முடவனை போல நீங்க அப்படியே அமர்ந்து இருக்கிறேன், வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லை, நான் இருந்த இடத்திலேயே இருக்கிறேன், நான் யாராவது எனக்கு உதவி செய்வார்களா, இதை செய்வாங்களா, அதை செய்வாங்களா, யாராவது எனக்கு ஒரு பண உதவி செய்வாங்களான்னு மற்றவர்கள் கைகளை நீங்க எதிர்பார்த்து ஒருவேளை வெளியில சொல்லனாலும் இருதயத்தில் அப்படி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சரீர பிரகாரமான சுகத்தை தருகிற யெகோவா ராஃபா, அவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனுமா இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகள்ல நீங்க வந்திருக்கலாம், வியாதியின் மத்தியில வந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை சரீரத்துல வியாதிலாம் இல்ல, ஆனா சிந்தையில பலவீனம், சிந்தையில ஒரு சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியமான ஒரு வாழ்வு இல்லை, எப்பொழுதும் ஒரு சோர்வா இருக்கிறது, ஒரு விடுதலை இல்லை நீங்க சொல்றீங்களா? எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா? யெகோவா ராஃபா இன்று நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த நாமத்துல ஒரு விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. ரீபாலா சந்தரபா. ஆண்டவர் யெகோவா ராஃபா அன்றைக்கு அவர் நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு சர்வாங்க சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் முடங்கி போய் இருக்கிறதோ சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் முடங்கி இருக்கிறப்பா, இதெல்லாம் அப்படியே இருக்கிறது ஆண்டவரே, நான் அப்படியே இருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய நிலையில முன்னேற்றம் இல்லப்பா, என்னுடைய பொருளாதாரம் முடங்கி போய் இருக்கிறது, என்னுடைய தொழில் முடங்கி போய் இருக்கிறது ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிப்பீராக. சொல்லுங்க, யெகோவா ராஃபா எங்களை சுகம் தருகிற தேவனே, எங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனே. ஜெபிங்க. ஜெபிக்கிற உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். நீங்க வாய்களை திறந்து யெகோவா ராஃபா சொல்லுங்க. யெகோவா ராஃபா எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் தலை குனிந்து இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த முடவனுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா சொல்லுவோம். காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே,
கருத்தோடு துதித்திடுவே. இந்த பாடலை பாடும் பொழுதே ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. உங்க எல்லாருக்கும் தெரியும், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமானோடி சுகமாயிருப்பான். துருகம் என்றால் என்ன? ஒரு டவர் இல்லையா, ஒரு அரண்யமான ஒரு இடம். அந்த காலத்துல எதிரி வருகிறார்கள், போர் வருகிறது அப்படின்னு சொன்னால் மக்கள் எல்லாரும் அந்த துருகத்துக்குள்ள போய் அங்கே போய் ஒளிஞ்சிக்குவாங்களாம். அங்கே போய் எல்லாரும் செட்டில் ஆயிடுவாங்களாம். அங்கே அவங்களுக்கு தேவையான உணவு, பாதுகாப்பு எல்லாவற்றையும் அந்த அரணிப்பான அந்த துருகத்தில் கிடைக்குமா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த துருகம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமானோடி சுகமாயிருப்பான். எந்தெந்த பார்ட்ஸ்ல எல்லாம் உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் எல்லாம் சுகம் இல்லை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இல்ல, ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல, நீங்க சொல்றீங்களோ, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்ககிட்ட வந்துடுறேன்ப்பா. ஆண்டவரே என் காரியத்தை நீர் பார்த்து கொள்வீராக. நாங்க கலங்க மாட்டோம். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. காலங்களப்பா, நாங்க சொல்லுங்க, கலங்கலப்பா, காலங்களப்பா, நாங்க கலங்க மாட்டோம். காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா, விசுவாசத்தோடு சொல்லலாமா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். காலங்களப்பா, அவரே எனக்கு பலத்த துருகம். நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. உட்காருவோம். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாமா? மத்தேயு 18, 19, 20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். 2 பேர் கூடியிருந்தா ஆண்டவர் நடுவிலே இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். இங்க எத்தனை பேர் நம்ம கூடியிருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். அவர் இங்க இருக்கிறார். அதனால ஆண்டவரிடத்துல சொல்ல போகிறோம், நம்ம என்ன கேட்கிறோமோ, எந்த காரியத்தை குறித்தாகிலும் நீங்க ஒருமனப்பட்டு இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மை குறைவாக இருக்கிறது, என்னென்ன காரியத்திற்காக நீங்க நீண்ட நாள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. கண்களை மூடி அப்படியே கடைசியாக, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க யெகோவா ராஃபாவை நீங்க ருசி பார்த்திருக்கலாம், ஆனா யெகோவா ஈரேவை ஒருவேளை நீங்க ருசி பார்க்காம இருக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்திப்பீராக. இந்த மே மாதம், ஜூன் மாதம் பண தேவைகள் அதிகமாக இருக்கும், ஃபீஸ் கட்டணும், இப்படி காரியங்கள் எல்லாம் நிறைய காரியங்கள் தேவையா இருக்கிறதுல சொல்லுங்க, ஆண்டவரே யெகோவா ஈரே எங்க வாழ்க்கையில நீர் வருவீராக. நாங்க உங்க பார்க்கணும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளை நான் உங்களை பார்க்கணும், உங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பொருளாதார ஆண்டவரே குறைவுகளை நீர் நீக்கி போடுவீராக. யெகோவா ஈரே குடும்பங்கள்ல நீர் வருவீராக. யெகோவா ராஃபா சுகம் தருகிற தேவனே சுகத்தை தருவீராக. ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா கூடவே
இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, தனிமையா இருக்கிறார்களா? தனிமையில கஷ்டப்படுறார்களா? ஆண்டவரே, பேச்சு துணைக்கு இல்லையே யாரும். ஆண்டவரே, என் வேதனையை பகிர்ந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே. ஆண்டவரே, என்னை புரிந்து கொள்வதற்கு ஒருத்தரும் இல்லையே அப்பா. அப்படி நீங்க கஷ்டப்படுறீங்களா? ஒருவேளை சமீபத்துல உங்கள் கணவனையோ மனைவியோ தாயையோ தகப்பனையோ இழந்து நான் பேசுறதற்கு என் தாய் இல்லையே, நான் என்னோட காரியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே, எனக்காக ஒரு வார்த்தை பேசுவதற்கு, என்னை கேட்பதற்கு யாரும் இல்லையேன்னு சொல்றீங்களா? யெகோவா ஷம்மா, அவர் கூடவே இருக்கிறார். என் கூட இருங்கப்பா. என்னோட தனிமையில நீர் என்னோடு இருக்கிறீர். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. என்னோட காரியங்களை நீர் கேட்கிறீர். ஸ்தோத்திரம். என் ஜெபங்களை கேட்கிறீர். ஸ்தோத்திரம். யெகோவா நிசி, எங்களுக்கு ஜெயக்கொடியை கொடுக்கிறவரே, எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே. எந்தெந்த காரியங்கள தோல்வியா இருக்கிறது, எதை செய்தாலும் ஒரு விக்டரி இல்ல, எதை செய்தாலும் ஒரு சக்சஸ் இல்ல, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது சொல்றீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, யெகோவா நிசி, எங்களுக்கு ஜெய கொடியை ஏற்றுகிறவரே, எங்களுக்காக யுத்தங்களை செய்கிறவரே. ஒருவேளை மனுஷனிடத்துல நம்மளால பேச முடியாது, ஆனா நமக்காக அவர் யுத்தங்களை நடத்துகிறவர், நமக்காக அவர் பரிந்து பேசுகிற யெகோவா நிசி, எங்களுக்காக இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எங்களுக்காக இருக்கிறீரே. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. எங்கள் வீட்டில் நன்மைகள் உண்டாகும்படி அற்புதங்களை செய்வீராக. சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருக்கிறீர். ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்ய போகிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். பாடுவோம். யெகோவா ஈரே, எல்லாமே காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா சொல்லுங்க. காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நல்ல கைகள் தட்டி பாடலாமா? கருத்தோடு மீண்டும் யெகோவா, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே கலங்களப்பா, காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா சொல்லுங்க. காலங்க எங்க தேவைகளை குறித்து நாங்கள் கலங்கவில்லை. என் யெகோவா ஈரே என் தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பார். காலங்களப்பா சொல்லுங்கப்பா, காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா நிசியே, என்னாலும் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே சொல்லுங்க. ஸ்தோத்திரமே, ஆமென், ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராபா, ராபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா, கலங்களப்பா,
கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மெய்ப்பரே. யெகோவா ரூவா, ஸ்தோத்திரமே அப்பா. அவரே நல்ல மெய்ப்பர், நம்மை வழி நடத்துகிறவர். சொல்லுங்க, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம், எல்லாரும் கைகளை தட்டி பாடலாமா? கருத்தோடு கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகழிடமே. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். காலங்களப்பா, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். சொல்லுவோமா? காலங்களப்பா, கோலியாத்தின் கிரியைகள், கோலியாத்தை போல எழும்பியிருக்கிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்படுவார்களாக. விரட்டி கொண்டிருக்கிற சத்துருக்கள் வாய்கள் அடைக்க செய்வீராகப்பா. சிங்கங்களின் வாய்களை கட்டினவர் எங்கள் சத்துருக்களின் வாய்களை கட்டுவீராக. இச்சகம் பேசுகிற நாவுகள் அடங்கி போவார்களாக. நல்ல கைகளை தட்டி சொல்லலாமா? காலங்களப்பா, ஷஹோரியாத்தரே லமனஹோரியாத்தபரா. கலங்காதீங்க, கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். காலங்களப்பா, சொல்லுவோம், காலங்களப்பா, காலங்களப்பா, காலங்களப்பா. எத்தனை பேர் உண்மையாய் சொல்றீங்க? நான் காலங்களை, சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்குள்ள விசுவாசம் சில டைம்ல அசைக்கப்படும், நம்பிக்கை அசைக்கப்படும். அந்த நேரத்தில் ஆண்டவரை நம்மை பார்ப்போமானால், வசனத்தை நாம் பற்றி கொள்ளுவோமானால் நாம் அசைக்கப்படுவதில்லை. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் அவர் ஒருவர் இருந்தால் போதும். சில நேரங்களிலே நாம் நினைப்போம், அவங்க நம்மோடு கூட இருந்தா, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னா நம்ம யோசிப்போம். ஆண்டவர் ஒருவர் நம் பட்சத்தில் இருந்தால் போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதே சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் போது மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. நல்ல வலது கரத்தை உயர்த்தலாமா? நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி. உங்களுக்கு விரோதமாய் கோலியாத்துகள் எழும்பி இருக்கலாம். கோலியாத்தை போல சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, தாவீது சொன்னா, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வரப்பா, நானோ நீ நிந்தித்த தேவனுடைய கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன். கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். கர்த்தருடைய நாமமே நமக்கு பலத்த துருகம். கர்த்தருடைய நாமமே பலத்த துருகம். ஜெயம் கொடுக்கிற நாமம், சுகம் கொடுக்கிற நாமம். அவரே நமக்கு கேடகம். நல்ல கைகளை உயர்த்தி, காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா,
எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆராதனை ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் எபினேஸ் இம்மட்டுமாய் நடத்தி வந்தவர் சத்தம் உயர்த்தி நல்லா ஆராதனை. இன்னும் சத்தமாய சொல்ல முடியுமா? எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறாரே. ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஒரு ரட்சிப்பு. ஓ ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. நல்ல கைகள் அசைத்து சொல்லல ஆராதனைக்குரியவரே. ஆராதனை. நல்ல ஆராதிங்களே. உள்ளத்துல தெய்வீக சமாதானம், தெய்வீக சமாதானம், எல்லா மனபாரங்கள் மன அழுத்தங்கள் நீங்கி போவதாக. பரலோக பிரசன்னம், பரலோக மகிமையின் பிரசன்னம். ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை. ஆராதனை. ஆராதனை கூறியவரே. எல் ஷடாய். ஆராதனை ஆராதனை. கடைசியா ஒரு முறை ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனைக்குரியவரே. ஆராதனை. நல்ல ஆராதிங்க. முழு உள்ளத்தோடு இருந்து ஆண்டவரை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஒருவரை துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரை ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம். இதுவரை நடத்தி வந்தாரே, நாங்கள் எம்மாத்திரம். நீரே அப்பா எபினேசராயிருந்து நடத்தி வந்தீரே. ஆராதனை 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 ஆராதனை.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.